அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் 2 நிமிஷத்தில் ஒரு லெசனை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன்னா அந்த லெசனை உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸுக்கு நான் போகிறேன். எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் தான் அவர் வருவார், ஹி வில் கம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் அவர் வருவார்னு இல்லை, அவர் வருவார் போல இருக்கிறது நாங்கள் சொல்லணும். அப்போ எப்படி சொல்கிற? அவர் வருவார்னு எங்களுக்கு சொல்ல தெரியும், ஹி வில் கம். அப்போ போல இருக்கிறது இங்கிலீஷில் சொல்கிற எப்படி தெரியுமா? இட் சீம்ஸ் லைக். அப்போ எப்படி சொல்ல வேண்டும்? இட் சீம்ஸ் லைக் ஹி வில் கம். விளங்கிச்சுதானே? இன்று மழை பெய்யும், இட் வில் ரெயின். ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டும் இன்று மழை பெய்யும் போல இருக்கிறது. அப்போ எப்படி சொல்ல வேண்டும்? இட் சீம்ஸ் லைக் இட் வில் ரெயின் டுடே. உங்களுக்கு விளங்கிச்சுதானே? அதே நேரம் இன்னொரு சென்டென்ஸுக்கு போவோம். ஆர்ஜென்டினா வில் வின் த மேட்ச். ஆர்ஜென்டினா மேட்சை வெல்லும். ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆர்ஜென்டினா மேட்சை வெல்லும் போல இருக்கிறது. அப்போ எப்படி சொல்கிற? இட் சீம்ஸ் லைக் ஆர்ஜென்டினா வில் வின் த மேட்ச். நான் சொன்னது உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும். அதாவது போல இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எந்த விஷயம் நாங்கள் சொல்ல வரோமோ அந்த வசனத்துக்கு முன்னால் இட் சீம்ஸ் லைக் இட் வில் கம், இட் சீம்ஸ் லைக் தே வில் கோ, இட் சீம்ஸ் லைக் தே வில் அண்டர்ஸ்டாண்ட், இவ்வாறு சொல்ல முடியும். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். விளங்கிச்சா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.